ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரசாந்த் ரெடிஸ். நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக் வந்து வாங்கியிருந்தோம் இல்லையா. வாங்கி வந்து நம்ம பைக் ரிவ்யூவும் போட்டாச்சு. அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸோட எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பைக்கோட கவர் நம்ம செட்டப் பண்ணுறது, அப்புறமா அந்த கோப்ரோ மவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுற வீடியோஸ்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் புக் பண்ணுறதுலேருந்து டெலிவரி எடுக்கிற வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல்லாக ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். புக்கிங் அமௌண்ட்லேருந்து நம்மள மாதிரி கஸ்டம் பேட்ச் வாங்கியிருந்தா அதுக்கு என்ன அமௌண்ட்டு, அதே மாதிரி இஎம்ஐ அப்படின்னா நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பண்ணலான்னு இருந்தீங்கன்னா என்ன பேங்க் சூஸ் பண்ணலாம், எத்தனை மந்த் சூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அதே மாதிரி வெயிட்டிங் டைம் என்ன, டெலிவரி ப்ராசஸ் என்ன, அதே மாதிரி இன்சூரன்ஸ் ப்ராசஸ் என்னங்கிறது, ஆர்டிஓ ப்ராசஸ் என்ன, சப்போஸ் நீங்கள் ஃபேன்சி நம்பர் வாங்கினீங்கன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்ங்கிறதையும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வந்து நம்ம இப்போ சென்னைக்கு ஒரு ஆஃபீஸ் போய்ட்டு வரதுக்கோ இல்லை இங்கே லோக்கலில் ஓட்டுறதுக்கோ ஒரு பைக் வந்து வாங்குறதே நமக்கு ஃபேவரட் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் தான். அதுவே ரிவ்யூவில் சொல்லியிருப்போம், டாமினார் பிடிக்கும், ஹிமாலயன் பிடிக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிவிட்டு அதில் கம்பேர் பண்ணிவிட்டு சரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேட்லேயும் சரி ஃபேமிலிக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளாசிக் சூஸ் பண்ணோம். புக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மார்ச் 25 போயிட்டு புக் பண்ணோம். புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 மேபி பைக்கோட ரேட்டெல்லாம் ராயல் என்ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுடைய பில்லிங் அமௌண்ட்டில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுங்கிறது எங்களுக்கு தெரியாது. பட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சுச்சுவேஷன் சொன்னாங்க. நாங்கள் தான் போய் புக் பண்ணிட்டோமே அப்படின்னா, இல்லை பில்லிங் பண்ணும்போது தான் கணக்கு, இப்போ புக் பண்ணுறதுலாம் இது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம நார்மலாக நீங்கள் ஒரு கிளாசிக் பைக் புக் பண்ணுறதுக்கு 5000 நீங்கள் புக்கிங் அமௌண்ட் பே பண்ணணும். இதுவே நம்ம சொல்கிற மாதிரி கஸ்டமைஸ்டு பேட்சோடு வேணும் அப்படின்னா 20,000 வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் அமௌண்ட்டு. அதுவும் ரீஃபண்டபிள் கிடையாது, ரீஃபண்டபிள்னு சொல்லிட்டாங்க. நார்மலாக ஒரு பைக்கை நீங்கள் புக் பண்ணிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5,000 ரீஃபண்ட் ஆயிரும். பட் வந்து கஸ்டம் பேட்சோடு வந்து நீங்கள் ஒரு பைக்கை புக் பண்ணும்போது ரீஃபண்ட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, எப்படியும் நம்ம பைக் வாங்க போகிறோம், கேன்சல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ணியாச்சு. அதே மாதிரி 5 days 6 daysக்கு அப்புறம் பார்த்தோம், ஏப்ரல் 1 வந்துச்சு, 2 வந்துச்சு. ப்ரைஸ்லாம் எதுவுமே மாற்றல, அதே ப்ரைஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சரி சித்திரை மாதம் முடிஞ்சு என்றைக்கு டெலிவரி எடுக்கலான்னு பார்க்கும்போது நல்ல நாளுன்னு பார்த்தா May 19, அதாவது சித்திரை மாதம் 4 சித்திரை முடிஞ்சு வைகாசி 4 5 நினைக்கிறேன். நல்ல ஒரு சண்டே நம்ம டெலிவரி வீடியோ கூட போட்டிருப்போம், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். May 19 சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வைகாசி 1 நம்ம என்ன பண்ணோம், ஆஃபீஸ் லீவ் போயிட்டு பில்லிங் பண்ணிட்டோம். அதுவும் நான் பில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்டோரி. இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வண்டி வந்து ஏப்ரல் 24-25 வந்துடும். புக்கிங் பண்ணதுக்கப்புறம் 24-25 பைக் வந்துடும். அதுலேருந்து ஒரு 1 week or 10 days தான் எங்களால் வெயிட் பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் பில்லிங் பண்ணி பைக் எடுத்துகிட்டு போயிடணும். இல்லை அப்படின்னா நான் கொஞ்ச நாள் 10 நாள் 15 நாள் கழிச்சு வந்து நான் புக் பண்ணிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் போய் புக் பண்ணிடுங்கன்னாங்க. சரி அப்படின்னா நான் வந்து வைகாசி மாதம் தான் வண்டி டெலிவரி எடுப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் சரி அவங்க ஓகே கொஞ்சம் யோசிச்சுட்டு கன்ஃபார்மாக எடுத்துக்குவீங்களா, அவன் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம ஃபேவர் பண்ணி கொடுத்தாங்க நாமக்கல் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் வந்துட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து ஏப்ரல் மந்த் எண்டே நமக்கு ஷோரூமுக்கு வந்துருச்சு. ஷோரூமுக்கு வந்ததுக்கப்புறமும் நான் வைகாசி 1 தான் புக் பண்ணுவேன். சித்திரை மாதம் எங்கள் வீட்டில் எதுவுமே பண்ண விட மாட்டாங்கன்னு சொன்னதுனால வைகாசி 1 போயிட்டு நம்ம பில்லிங் பண்ணோம். பில்லிங் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம May 19 வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணதுலேருந்து டெலிவரி எடுத்தது வரைக்கும் நடந்த ப்ராசஸ். என்ன பேங்க்கோட இஎம்ஐ சூஸ் பண்ணலாம், இஎம்ஐ சூஸ் பண்ணிங்கன்னா எத்தனை மந்த் சூஸ் பண்ணலாம், நான் என்ன டவுன் பேமெண்ட் பே பண்ணேன், ஆர்டிஓ காமிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்க, ஃபேன்சி நம்பர் நம்ம வாங்கிருக்கோம், இதோட டீட்டெயிலாம் இப்போ நம்ம சொல்கிறேன். அவங்க எனக்கு ஷோரூமில் என்ன சொன்னாங்கன்னா, கோட்டக் பேங்க்கில் இஎம்ஐ பண்ணி தரேன்னு சொன்னாங்க. இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. 1.5% சொன்னாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா. சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் வெளியில் விசாரித்தேன், ஸ்டேட் பேங்க் போய் பார்த்தேன். ஸ்டேட் பேங்க் போய் பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 13% சொன்னாங்க. ஆக்சுவலி அதுதான் பர்சன்டேஜ். ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்களுக்கு பைக் வாங்கணுன்னா நான் இப்போ என்ன சொல்கிறேங்கிறத நீங்கள் என்ன கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. நான் ஸ்டேட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டவுட், நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் பே பண்ண போகிறீங்க, பைக்கோட ரேட் என்ன, அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து எத்தனை மந்த்துக்கு நீங்கள் இஎம்ஐ போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து அதை அப்படியே இது பண்ணி காமிச்சாங்க. ஒவ்வொரு ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 24 மந்த்துக்குனால ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 24 மந்த்துக்கு இவ்வளோ தான் வரும், இப்படி தான் அமௌண்ட் வந்து வேரி ஆகும்.
இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், அசலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நமக்கு இது பண்ணாங்க. ஸ்டேட் பேங்க் மேனேஜரே வந்து எனக்கு எல்லாமே உள்ள மேனேஜர் ரூமில் வந்து டவுன் பேமெண்ட் நான் வந்து 50,000 சொன்னேன். சார் நான் 50,000 நான் பே பண்ணுறேன், என்னோடய ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,72,900 சொல்கிறேன். நான் 50,000 பே பண்ணால் எனக்கு வந்து 24 மந்த்ஸ்க்கு எவ்வளோ வரும்னு கேட்டேன். அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா 10,400 சில்லரை வரும் நாங்கள் 24 மாதத்துக்கும். இது வந்து 13% EMI. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 100 cc மேலே இருக்கிறது எல்லாமே சூப்பர் பைக்குன்னு கணக்கில் வச்சுட்டாங்க. அந்த கேட்டகரியில் தான் எனக்கு வந்து பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு லோனுக்கு நம்ம எலிஜிபிளாங்கிறதே நம்மளுடைய சிபில் ஸ்கோர் செக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபார்ம் 16 கேட்டாங்க. இல்லைனா டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஒன்று நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும், இல்லைனா நம்மகிட்ட ஃபார்ம் 16 இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ம் 16 இருக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு லோன் வந்து எலிஜிபிள் ஆயிரும். ஒவ்வொருத்தோட அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி லோன் அமௌண்ட் வந்து வேரி ஆகும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக் லோன் வந்து 2,30,000 வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ தேவையில்லை. 2,70,000 50 மைனஸ் பண்ணால் 2,22 தான். அதனால் 2,22க்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்த்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2,22,000க்கு நம்ம 24 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்திங்கன்னா மாதம் 10,440 கிட்ட கட்டுற மாதிரி வந்துச்சு. ஓகேவா, நான் வந்து சரி நம்ம ஸ்டேட் பேங்க்லேயே EMI போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டு வெளில வந்துட்டேன். ஓகே சார், நான் வந்து ஃபார்ம் 16 வாங்கி ரெடி பண்ணிட்டு வரேன், நீங்கள் சொன்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம நேராக சென்னைக்கு வந்தாச்சு. 1 மந்த் கிட்ட வந்து வேலை பார்த்தாச்சு. நேராக நான் இப்போ என்ன பண்ணேன், அந்த வைகாசி 1 வந்து பிறந்ததுக்கப்புறம் திரும்ப நான் போனேன். ஊருக்கு போனதுக்கப்புறம் என்ன நேராக ஸ்டேட் பேங்க் போய் பார்த்தேன். சார் நான் வந்து இந்த மாதிரி சண்டே டெலிவரி எடுக்கணும், எனக்கு வந்து இப்போது லோன் இது பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் எவ்வளோ நாள் ஆகும், அமௌண்ட் வந்து அவங்களுக்கு இதாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் கேட்டேன். மினிமம் 2 நாளாக தான் ஆகும், மேக்ஸிமம் 2 நாள் ஆகும் அப்படின்னாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க இல்லையா, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கூட உங்களை இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒருத்தர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் போயிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரசாந்த்ங்கிறவர் அங்கே ஒர்க் பண்ணுறாரா அப்படிங்கிறது ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு செல்ஃபி, அங்கே இருக்க என்கொயரி பண்ணுற பர்சன்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் லோன் வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். அது வந்து நாங்கள் பண்ண மாட்டோம், அது தேர்ட் பார்ட்டிகிட்ட தான் கொடுத்து பண்ணுவோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க 1.5 to 2 days கிட்ட எடுத்துக்குவாங்க அப்படின்னாங்க. அதனால் இப்போ பண்ணாலும் வந்து 2 days மேலே ஆகும். அதனால் சண்டே டெலிவரி எடுக்க முடியாது. ஏன்னா நான் ஷோரூமில் என்ன சொன்னாங்கன்னா, எப்போ நம்ம பில்லிங் பண்ணுறோமோ அதுலேருந்து 3 daysக்கு அப்புறம் டெலிவரி கொடுப்பேன் நாங்கள். ஏன்னா 3 days எதுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா, 3 days நம்ம பில்லிங் பண்ணதுக்கப்புறமா பேப்பர் ஒர்க் இருக்கும். அவங்களுக்கு பேப்பர் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா RTO காட்டுவாங்க. RTO காமிச்சு நம்பர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம டெலிவரி எடுத்துக்க முடியும். ஓகேவா, அப்படி பார்த்தா நமக்கு சண்டே டெலிவரி எடுக்கிறது இல்லாமல் டேட் தள்ளி போகும். டேட் தள்ளி போச்சு அப்படின்னா நம்ம லீவ் போடுற மாதிரி வரும். அதனால் இவ்வளோ சிக்கலாக இருக்குது. நான் வந்து திரும்ப ஷோரூம்லேயே கோட்டக் பேங்க்கில் எனக்கு EMI போட்டு தரேன்னு சொன்னவங்களுக்கு கால் பண்ணேன். நான் இப்போது நான் ஷோரூமுக்கு வரேன், எனக்கு இன்றைக்குள்ளே நீங்கள் ப்ராசஸ் பண்ணி தருவீங்கன்னு கேட்டேன். இன்றைக்குள்ளே பண்ணிக்கலான்னாங்க. ஆக்சுவலி இந்த 2 பேங்க்கு நான் என்கொயரி பண்ணதில் எனக்கு ஸ்டேட் பேங்க் தான், ஆப்வியஸ்லி ஸ்டேட் பேங்க் தான் பெட்டராக தெரிஞ்சுது. ஏன்னு சொல்லிங்கன்னா கோட்டக் பேங்க்கில் 7% இன்ட்ரெஸ்ட்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் மேனேஜர்கிட்டே கேட்டேன், சார் இந்த மாதிரி அவங்க 7% தரேன்னு சொல்கிறாங்க சார். அதெல்லாம் கிடையாது, நீங்கள் 24 மாதத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு போட்டு தர சொல்லுங்கள், 2 அமௌண்ட்டும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு. அதே மாதிரி அவங்களோடது ஸ்டேட் பேங்க் 13% போட்டிருந்தாங்க, அவங்க 16% போட்டிருந்தாங்க. நான் இங்கே 50,000க்கு நான் 10,400 EMI கட்டினேன். அது EMI கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட் பேங்க்கில் வந்து அப்ளிகேஷன் ஃபீ, அதாவது ப்ராசஸிங் ஃபீன்னு பார்த்தீங்கன்னா 500 தான். ஆனால் கோட்டக் பேங்க்கில் 5,400 ப்ராசஸிங் ஃபீஸ். நான் அர்ஜென்ட்டுக்காக வேறு வழி இல்லை, ஏன்னா பிளான் பண்ண மாதிரி நம்ம சண்டே டெலிவரி எடுக்கணும், அடுத்தடுத்து திரும்ப சென்னை வரணும், ஆஃபீஸில் ஒர்க் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரும்ப நம்ம ஊர்லேருந்து சென்னைக்கும் நாமக்கலுக்கும் சென்னைக்கும் வந்து நம்ம அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஒரே மாதிரி ஆயிடும். அதனால் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோட்டக் பேங்க்லேயே நம்ம போட்டுக்கலாம், இன்றைக்குள்ளே நாங்கள் பில்லிங் பண்ணி கொடுத்துருவோம், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே பில்லிங் ஆயிரும், நீங்கள் வாங்க ஆஃப்டர்நூன் அப்போயே வந்து 12:30 கிட்ட இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நம்ம போய் பில்லிங்க்கு போயாச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் 50,000 ஸ்டேட் பேங்க்கில் கணக்கு போட்டேன். சரி, நான் 60,000 வந்து EMI எங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம 20,000 வந்து புக்கிங்க்கு வந்து பே பண்ணியிருந்தோம் இல்லையா, கஸ்டம் பேட்ச்க்காக, ப்ளஸ் 20,000 ப்ளஸ் 40,000 60,000 ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓகேவா, இப்போ 60,000 பே பண்ணி தான் எனக்கு 10,400 மாதம் EMI பே பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஸ்டேட் பேங்க்கில் நான் போட்டிருந்தா 50,000 இந்தியா டவுன் பேமெண்ட்லேயே நான் 10,400 தான் பே பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இதுலேயே 10,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஓவராலாக 10,000 ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 5,300 400. ஸோ 15,000 கோட்டக்குக்கும் ஸ்டேட் பேங்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது இஎம்ஐ போடுற பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க ஷோரூமில் வந்து மேபி அவங்க அது வந்து அர்ஜென்ட்டுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். பட் நீங்கள் ஒரு எனக்கு ஃபுல்லாக நான் மணி கான்சியஸில் வந்துட்டு எனக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் வேணும், தேவையில்லாத மணிலாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, நான் வெயிட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா, இல்லை வெயிட் பண்ணாமல் முன்னாடியே நீங்கள் அதெல்லாம் ப்ராசஸ் நான் வந்து பண்ண மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே அந்த மேனேஜர்கிட்ட சொல்லி வச்சுருந்தா அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் பண்ணி முடிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அது என்னோட மிஸ்டேக் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க், ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், இந்தியன் பேங்காக இருக்கட்டும், எந்த பேங்க்கில் கம்மியாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஎம்ஐ போடுங்க. ஏன்னா சப்போஸ் 1 month 2 month வந்து உங்களால் இஎம்ஐ ஏதோ ஒரு எமர்ஜென்சினால கட்ட முடியலன்னா ப்ரைவேட் பேங்க் என்ன பண்ணுவாங்க, பைக்கை தூக்குறேன், வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸும் நமக்கு 1 month 2 month கொடுக்கறதுக்குலாம் சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ப்ரைவேட் பேங்க் வந்து அப்படி கிடையாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்ஸு, ஸ்டேட் பேங்க்கு, கனரா பேங்க்கு, இல்லை இந்தியன் பேங்க், இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய பேங்க்கிட்ட போய்ட்டு நீங்கள் இஎம்ஐ போடுங்க. அதுதான் உங்களுக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கே போய்ட்டு பில்லிங்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு, எல்லாமே பே பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அன்னையிலேருந்து 3 days நம்ம ஆர்டிஓக்கு எடுத்துகிட்டு போயிடணும்னு சொன்னாங்க. நான் தான் இன்றைக்கே பே பண்ணிட்டேனே, நீங்கள் நாளைக்கே ஆர்டிஓ போகலாமே, எனக்கு எதுக்கு நீங்கள் 3 days எடுத்துக்க? இல்லை எங்களுக்கு பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும், ஆர்டிஓ போகிறதுக்காக நான் நிறைய டைம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னாங்க. ஆக்சுவலி இந்த பில்லிங் முடிஞ்சதுக்கப்புறமே அவங்க ஒரு புக் கொடுத்தாங்க. அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 35 பிளேஸில் நான் சைன் போட வேண்டியதாக இருந்துச்சு. இங்கேன்னு மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. 1 2 சைட்லலாம் மார்க் பண்ணியிருந்தாங்க. அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 30 to 35 இடத்துல நான் 35 places நான் சைன் போட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக அவங்களாம் ஃபில் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது அக்செப்டபுள் தான். 3 days அவங்க எடுத்துக்கணுன்னாங்க. சரி, ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை போய்ட்டு பில்லிங் பண்ணோம். புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை இல்லாமல் நம்ம இதில் என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளிக்கிழமை நான் ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு கால் பண்ணி இன்றைக்கி டெலிவரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சார் இன்றைக்கி டெலிவரி எடுத்துக்க சொல்கிறீங்க? இல்லை, பரமத்தி வேலூரில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் எப்படி நல்ல நாள் பார்த்து ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டீங்களோ அதே மாதிரி தான் நானும் நல்ல நாள் பார்த்து டெலிவரி எடுக்கணும்னு இருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சண்டே டெலிவரி கொடுங்க, நான் இன்றைக்கி வந்து எடுக்க முடியாது, நான் சென்னையில் இருக்கேன், நான் சண்டே தான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்காக காலையில் 7 மணிக்கே அவங்க ஷோரூம் ஓப்பன் பண்ணி நமக்கு 7:30 7:40க்கெலாம் டெலிவரி கொடுத்தாங்க. டெலிவரி கொடுத்துட்டு அவங்க பரமத்தி வேலூர் ஷோரூம் ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம், நாமக்கல் ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா எந்த குறையுமே வைக்கல. நமக்கு வந்து அதே மாதிரி டெலிவரி வந்து எனக்கு ஷோரூம் உள்ளே வச்சு அந்த கிளாத்லாம் போட்டு நான் கேக்லாம் கட் பண்ணோன்னாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு கிளாஸ்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. ஒரு மாலையும் நமக்கு போட்டு கொடுத்துறாங்க. நமக்கு பெட்ரோலும் 4 லிட்டர் அடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டான ஒரு நல்ல எந்த ஒரு குறை சொல்ல முடியாத மாதிரி தான் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஆர்டிஓவுக்கு போனாங்க. நான் ஆர்டிஓவுக்கு வந்து போக முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் வந்து பார்க்கும்போது நம்ம பிரதர் நம்ம டெலிவரி வீடியோலாம் வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிவ்யூ வீடியோலாம் அந்த வீடியோ நிறைய வீடியோட கேமராமேன், இப்போ கூட இந்த வீடியோட கேமராமேன் அவன் தான் என்ன சொன்னான்னா, ஏன்னா 2 லட்சம் ரூபா போட்டு வண்டி வாங்குற, ஒரு 2000 ரூபா போட்டு நம்பர் வாங்கினா வண்டி தான் பார்க்குறது லுக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே. நானும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டோட வெப்சைட்டே இருக்குது ஆர்டிஓவுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன நம்பர் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். 99% வந்து 99% அந்த நம்பர் அதில் க்ரீனில் காட்டுற நம்பர்லாம் அவைலபிள் தான். அது லைவாக அந்த நம்பரை யாராவது ஆர்டிஓ ஆஃபீஸில் புக் பண்ணிட்டாங்கன்னா அது எங்கேயும் க்ரீனில் காமிச்சிட்ருக்கோம். அது ரேர் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே அதில் க்ரீனில் இருக்கிறது சூஸ் பண்ணி உடனே நம்ம வந்து போய்ட்டு ஆர்டிஓவில் காமிச்சு நம்பர் வாங்கிடணும். இல்லை அதுக்குள்ளே யாராவது வாங்கிட்டாங்கன்னா, இப்படி நம்ம புக் மை ஷோவில் மூவி டிக்கெட் புக் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருப்போம், டக்குன்னு புக் ஆயிடும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து 300 போயிட்டுருக்கு அப்படின்னா 1300 இந்த 1000 நம்பருக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா 2000 ரூபாய் வரும். 2000லேருந்து 3000 ரூபாய். உங்களுக்கு நம்பர் யார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் 2000லேருந்து 3000 ரூபாய்க்குள்ளே அமௌண்ட் வந்து மாறும். நீங்களே அந்த வெப்சைட்டில் வாங்கணும் அப்படின்னா 2000 ரூபாய் தான். 50 cc உள்ளே இருந்தால் 1000 ரூபாய், 50 cc மேலே இருந்தால் 2000 ரூபாய்.
50cc யாருமே இப்போ வண்டியெலாம் வாங்குறது 50cc மேலே தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் இருந்துச்சு. நம்ம பர்த்டே டேட்டு 0030 பார்த்தோம். 9097 கேட்கும்போது சார் அது வந்து 300லேருந்து 1300 தான் வாங்கணும். நீங்கள் அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு நீங்கள் 50,000 ரூபா பே பண்ணணும். 1000 நம்பர்ஸ் மேலே நீங்கள்னா 50,000 பே பண்ணணும். அதேமாதிரி சீரிஸும் அடுத்த சீரிஸ் போனீங்கன்னா 50,000 ரூபா பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சரி 0300 நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து. ஆனால் இப்போ தம்பியோட பிரதரோட டேட்டா பார்த்து 2001 அது வந்து பார்த்தீங்கன்னா 1997 மேலே அதுக்கும் 50,000. சண்டே வந்து நம்ம டெலிவரியே எடுத்தாச்சு. டெலிவரி எடுத்துகிட்டு நம்ம அங்கே நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் பூஜை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சில விஷயம்லாம் கண்டுபிடிச்சேன். பிரேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டாக நான் வந்து த்ராட்டில் கொடுத்துட்டு விடும் போதே பிரேக் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. த்ராட்டில் கொடுத்துட்டு விட்டால் பின்னாடி பிள்ளையில் உட்காந்துருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி வருவாங்க இல்லையா, நம்ம பிரேக் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு. நம்ம லோக்கலில் ஓட்டும் போது தம்பிக்கும் அதே தான் ஃபீல் ஆச்சு. அவனும் சொன்னான் அவன் போட்ட ஹெல்மெட் வந்து முன்னாடி இங்கே டச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு இருந்தேன். அப்புறமா தான் வண்டியை நிப்பாட்டி டயரை சுற்றி பார்க்கும்போது தெரிஞ்சு பிரேக் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அப்புறமா ஷோரூம் கால் பண்ணும்போது தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 சைடு மிரருமே பார்த்தீங்கன்னா லூஸாக இருந்துச்சு. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செக் பண்ணுங்கிறத உங்களுக்கு தனி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த வீடியோவும் போடுறேன். நிறையவே இருக்குது, நிறைய செக் பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. இதுதான் கைஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்குறதை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ராயல் என்ஃபீல்டு ஓனராக இருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் சூஸ் பண்ணுறதுல பாட்ட விட்றாதீங்க. டைம் எடுத்து நல்ல பேங்க் சூஸ் பண்ணி கம்மியாக இன்ட்ரெஸ்ட் இருக்க பேங்க் சூஸ் பண்ணி இஎம்ஐ போடுங்க. மறக்காமல் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? நான் இதே மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நான் பண்ண மிஸ்டேக்ஸையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பைக் வாங்கும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணாமல் இருப்பீங்க. நான் வந்து இந்த மாதிரி இஎம்ஐ பேங்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு மட்டும் கிடையாது, நீங்கள் பொதுவாகவே பைக்கு காருன்னு எது வாங்கினாலும் நீங்கள் இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதான் கைஸ்.